மண்முனை தென்னிரவில் பற்று பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தனியார் கல்வி நிலையங்களில் அதிக பணம் வசூலிக்க முடியாது. கல்வியை விற்க ஒருபோதும் நான் இடமளிக்க மாட்டேன். அவ்வாறு செயல்பட்டால் கடந்த நாட்களில் மூடப்பட்டது போல மூட நேரிடும் என தவிசாளர் வினோராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னிரவில் பற்று பிரதேச சபையினால் உள்ளூராட்சி வார இறுதி நிகழ்வு நேற்றைய தினம் மகளூர் கலாசார மண்டபத்தில் தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் தலைமையில் இடம்பெற்றது. நாங்கள் இப்ப கொண்டு வந்த திட்டம் எங்களுடைய பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் பயோ, அதாவது ஏஎல் கிளாஸ் 1.5 மணித்தியாலத்துக்கு 100 ரூபாய் வருகின்ற திங்கட்கிழமையில இருந்து இது நடைமுறையாக்கப்படும். அவர்களுக்கு எழுத்து மூலமாக நாங்கள் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதை மீறி ஒரு 1.5 மணித்தியாலத்துக்கு பயோ கிளாஸுக்கு 100 ரூபாய் வாங்க வேண்டும். ஓஎல்ல இருந்து 5ஆம் ஆண்டு வரையும் ஒரு மணித்தியாலத்துக்கு 50 ரூபாய் வாங்கணும். எந்தவிட முன் பணமோ ஒன்றுமே வாங்க முடியாது. ஆகக்கூடியது இந்த பயோ கிளாஸுக்காக அட்மிஷன் ஃபீஸ் 1000 ரூபாய் மட்டும்தான் வாங்க முடியும். அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு தெரியும் இப்ப 2 நாட்களுக்கு முந்தி என்ன நடந்ததோ, இந்த லைசன்ஸ் இல்லாமல் எப்படி பூட்டப்பட்டதோ அனைத்து கல்வி நிறுவனங்களும் பூட்டப்படும். எங்களுடைய நடைமுறைகள் அனைத்தும் சரியான முறையில் அது பின்பற்ற வேண்டும். இதற்கு என்ன பிரதிபலம் வந்தாலும் சரி, என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய கூட்டத்தோட 4வது கூட்டத்தோட எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்துதான் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம். ஒவ்வொரு இலவச கல்வி நிறுவனங்கள் இந்த மண்முனை நெறியை பற்றிலே நாங்கள் வருகின்ற கிழமை எல்லா 95% விடயங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது சும்மா ஒரு தகரக்கோட்டிலையும் ஒரு பைக் போட்டையும் வச்சா 5000 ரூபா அவங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ். ஒரு மணித்தியாலத்துக்கு 700 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு தனியார் கல்வியிலும் வாங்கப்படுது. அதை நாங்கள் எதிர்த்து நான் தனியாக நின்று தான் அதை போராடினா பாரிய விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு சில கல்வி வியாபாரிகள், சில ஆசிரியர்கள், முழுவதும் இல்லை, ஒரு சில 2-3 கல்வி வியாபாரிகளால் தான் அதுகளுக்கு பிழையான முறையில் வழிநடத்தப்பட்டது. உண்மையில் உள்ளூராட்சி மன்றங்களானது மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையுள்ள அனைத்து சேவைகளையும் மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு நிறுவனம்.